ஃப்ரெண்ட்ஸ், சின்ன வயசுல இந்த எஸ்டிடி பூத்ல கால் பேசினது எல்லாமே ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து பாத்தீங்கன்னா இங்க டெல்லியில தான் பிறந்து வளர்ந்துருக்கேன். ஸோ நாங்க வந்து எங்க பாட்டி தாத்தா கிட்ட இல்ல எங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்ட பேசணும் அப்படின்னா நாங்க வந்து வீக்லி ஒன்ஸ் குடும்பத்தோட ஜாலியா கிளம்பி போயிடுவோம். எங்க ஏரியா மார்க்கெட்ல அங்க வந்து ஒரு எஸ்டிடி பூத் இருக்கும். ஸோ அங்கதான் நாங்க போய் கால் பேசுவோம். எல்லா ஊர்லயும் வசதியானவங்க வீட்டுல இந்த லேண்ட்லைன் கனெக்ஷன் கண்டிப்பா இருக்கும். அப்படி வந்து எங்க பாட்டி வீட்டுல இருந்து ஒரு 10 வீடு தாண்டி ஒருத்தவங்க வீட்டுல இந்த லேண்ட்லைன் கனெக்ஷன் இருந்துச்சு. ஸோ நாங்க வந்து அவங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுவோம், இப்படி எங்க பாட்டி தாத்தா கிட்ட சொல்லிருங்க நாங்க கால் பேச வந்திருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களும் வந்து எங்க பாட்டி தாத்தாக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ நாங்க வந்து கிட்டத்தட்ட ½ அன் ஹவரா இப்படி வெயிட் பண்ணுவோம் ஒவ்வொரு வாட்டியும். தென் வந்து அவங்களும் வந்துருவாங்க. தென் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எங்க அம்மா தான் கால் பேசும் எங்க பாட்டி கிட்ட. தாயும் மகளும் வந்து பேசும்போது அப்படியே காதுல தேன் வந்து வடிகிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அங்க இருந்து பின்னாடி எங்க அப்பா வந்து எங்க அம்மாவை முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும், என்ன எவ்வளவு நேரம் பேசிட்டு இருப்பா, சீக்கிரமா பேசிட்டு வெளியே வான்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த டைமர் ஓடிக்கிட்டு இருக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 3 ரூபாய் ஆகும். ஸோ நம்ம வந்து பேசும்போது பாயிண்ட் டு பாயிண்டா தான் பேசுவோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பா வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசிட்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் எங்க அண்ணங்க 2 பேரும் போய் பேசிட்டு வந்துருவாங்க. நானும் என் தங்கச்சியும் வெளியே நின்று விளையாண்டுகிட்டு இருப்போம். ஏன்னா நாங்க வந்து சின்ன பசங்க. தென் வந்து நான் போய் பேசும்போது நான் வந்து அப்படியே பாத்துக்கிட்டே இருப்பேன், எப்பா டைம் வந்து சீக்கிரமா இப்படி டைம் போய்கிட்டு இருக்க, சீக்கிரமா பேசி முடிச்சிடணும்னு சொல்லிட்டு. அந்த நேரத்துலதான் எங்க பாட்டி வந்து ஐயா நல்லா இருக்கியாயா அப்படின்னு சொல்லிட்டு ஊரு கதை உறவு கதை எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. எங்க அப்பா வந்து இல்ல சீக்கிரமா வாழ அப்படின்னு சொல்லி அங்க இருந்து திட்டிட்டு இருப்பாரு. சோ உங்களுக்கே தெரியும் எஸ்டிடி பூத்ல வந்து ஸ்பேஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அட் அ டைம்ல வந்து ஒரு பர்சன் தான் போய் பேச முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கூத்து நடக்கும். ஆனா அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த செல்போன் இல்லாத டைம்ல எல்லாருமே ஃபேமிலியோட போய் அந்த வீக்லி ஒன்ஸ் வந்து பேசும்போது அது வந்து ஒரு வேற லெவல் ஃபீலிங் கொடுக்குங்க. எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஃபேமிலி கேதரிங் மாதிரி. நாங்க வந்து அப்படியே ஜாலியா மார்க்கெட்ல சுத்திட்டு வருவோம். நல்ல ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் எங்க அப்பா வாங்கி கொடுப்பாங்க. அப்படியே ஜாலியா சிரிச்சு பேசிட்டு வருவோம். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த காயின் போட்டு பேசுவாங்க இல்லையா, காயின் பூத். ஸோ அதுலயும் பேசின எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். அதையும் மறக்க முடியாது. ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே டக்குன்னு பேசிடணும், காயின் இருக்கணும் முக்கியமா நம்ம கிட்ட. ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய கோல்டன் மெமரிஸ் இருக்கு. நான் சொன்னது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த 80s and 90s கிட்ஸ் வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும். அப்படி உங்களால வந்து நான் சொன்னது எல்லாமே ரிலேட் பண்ணிக்க முடியுது அப்படின்னா ப்ளீஸ் நீங்க கமெண்ட் பண்ணி சொல்லுங்க.